பக்தி ஒளி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். அடுத்ததாக நாம் பார்க்கக்கூடிய ஒரு பதிவு, அதாவது நம்மளுடைய கர்ம வினை. நமக்கு கர்ம வினைன்னு ஒண்ணு இருக்கு இல்லையா? நம்முடைய கர்ம வினை நீங்க வாழ்க்கையில் நல்ல முறையில் மாற இதை இப்படி செய்யுங்கள். தினம் தினம் உங்கள் வாழ்க்கை மாறுவதை நாம் உணரலாம். இதுதான் நம்ம இன்றைய பதிவுல பார்க்கக்கூடியது. சரிங்க, நீங்க சொல்றது எல்லாமே நாங்க கேட்டுக்கிறோம். இந்த கர்மான்னா என்ன, கர்ம வினைன்னா என்ன அப்படிங்கறத நம்ம பார்க்கிறோம். பொதுவா நான் உங்களுக்கு ஒரு விஷயம் நான் சொல்றேன். கர்மான்னா என்ன தெரியுமா? கர்மா அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லையா, கர்ம வினைன்னு சொல்றோம் இல்லையா, அந்த கர்மான்னா என்ன அர்த்தம் தெரியுமா? கர்மான்னா வினை பயன் அப்படின்னு அர்த்தம். கர்மான்னா வினை பயன் அப்படின்றது அர்த்தம். அதாவது இன்னும் உங்களுக்கு எளிமையா நான் சொல்லணும் அப்படின்னு சொன்னா, தலைவிதியை மாற்றுவது அல்லது தீர்மானிப்பது கர்மா. தலைவிதியை மாற்றுவது தீர்மானிப்பது கர்மா தான். இந்த கர்மா அப்படிங்கிறது வாழ்க்கையில நீங்க எதை விதைக்கிறீங்களோ அது அப்படியே உங்களுக்கு அறுவடை செய்வீங்க. நீங்க எதை விதைக்கிறீங்களோ அதை தான் உங்களால அறுவடை செய்ய முடியும். நல்லது விதைச்சிங்கன்னா நல்லது நடக்கும். நீங்க கெட்டது விதைச்சிங்கன்னா கெட்டது தான் வரும். சொல்லுவாங்கல்ல, வேற ஒண்ணு போட்டா இது ஒண்ணு முளையுமான்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி தான். ஸோ இதுல பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, நம்ம இந்த கர்மா பலன், கர்மா அப்படின்னு நம்ம சொல்லக்கூடிய விஷயத்துல, இந்த கர்மாலேயே நான் ஏற்கனவே ஒரு பதிவுல சொல்லியிருக்கேன். கர்மா அப்படிங்கிறது 3 விதமான கர்மா இருக்கு. 3 வித கர்மான்னா என்னென்ன? சஞ்சித கர்மா அப்படின்னு ஒண்ணு இருக்கு, சேமித்த வினைப்பயன் அப்படின்னு பேரு, சேமித்த வினைப்பயன். அதே போல பிராப்த கர்மா அப்படின்னு இருக்கு. பிராப்த கர்மா அப்படின்னு சொன்னா செயல்பாட்டுல இருக்கக்கூடிய வினைப்பயன். அதே போல ஆகாமி கர்மா அப்படின்னு இருக்கு. ஆகாமிய கர்மா அப்படின்னு ஒண்ணு இருக்கு. இது பாத்தீங்கன்னா இருக்கின்ற வினைப்பயன் அப்படின்ற, வினைப்பயனாலே கர்மா தான். ஸோ இதெல்லாம் இருக்கு அப்படின்னு சொல்றோம். சரி, நீங்க நான் இன்னொரு ஒரே ஒரு விஷயம் சொல்றேன். இந்த கர்மா அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லையா, ஒரு சின்ன இந்த ஒரு விஷயத்திலேயே எல்லாமே அடங்கிடும். தீதும் நன்றும் பிறர் தர வாரா, புரிஞ்சுட்டு இருக்கும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. அதனால இந்த கர்மா பலன் அப்படின்னு சொல்றது பாத்தீங்கன்னா, நீங்க அதாவது முன்ஜென்ம வினை பயன் அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லையா, முன்ஜென்ம வினை பயன் தொடர்ந்து இந்த ஜென்மத்திலையும் அவனுக்கு அது தொடர்ந்து செய்து கொண்டே வரக்கூடிய, அது கூட்டாகும் அப்படின்னு சொல்லுவோம். கூட்டு தொகை ஆகும்னு கூட சொல்லலாம். முன் ஜென்மத்துல செய்ததும் இந்த ஜென்மத்துல செய்யறதும் கூட்டு தொகை ஆகும். கூட்டு சேர்ந்து அப்படியே அவனுடைய அந்த கர்ம வினைய அவன் அனுபவிக்கிறான். அதனால தான் நம்ம வாழ்நாள்ல, நம்ம இருக்கிற நாள் வரையில இந்த பூமி நமக்கு சொந்தம் கிடையாது. இந்த பூமி நமக்கு சொந்தம் கிடையாது. நீ எதுவுமே இல்லாம தான் வர, எதுவுமே இல்லாம தான் போற. அது நீங்க ஒத்துக்கிறீங்களா இல்லையான்னு எனக்கு தெரியாது. பிறக்கும் பொழுதும் அழுதுண்டே தான் பிறக்கிறான், போகும்பொழுதும் அழுதுண்டே தான் போறான். உண்டா இல்லையா? பிறக்கும் பொழுதும் அந்த குழந்தை அழறுது, போகும்போதும் அவனுக்கு அந்த அந்த இது கண்ணில் அந்த பயம் தெரிந்த உடனே அவன் அழறான், சொந்த பந்தத்தெல்லாம் பார்க்கறான். உண்டா இல்லையா? நம்ம எத்தனை பேர் நம்ம கண்ணால பார்க்கிறோம். இந்த பூமி உனக்கு சொந்தம் கிடையாது, இது உனக்கு வாடகை வீடு மாதிரி. இந்த வீட்டுல எவ்வளவு நாள் நீ வாடகை செலுத்தணுமோ வாடகையை செலுத்திட்டு டிக்கெட் கிடைச்சதுன்னா கிளம்பி போயிட்டே இருக்க வேண்டியதான். அந்த டிக்கெட்டுக்காக தான் வெயிட்டிங். அந்த டிக்கெட் கிடைச்சது அப்படின்னு சொன்னா டைரக்ட் டிக்கெட். இதெல்லாம் கன்ஃபர்மேஷன்லாம் கிடையாது, டைரக்ட் டிக்கெட் தான். ஒன்ஸ் உனக்கு டிக்கெட் கன்ஃபார்ம் ஆயிடுதுன்னு நீ கிளம்ப வேண்டியதான். உனக்கு வெயிட்டிங் லிஸ்ட்லாம் கிடையாது. அந்த மாதிரி இறைவன் உனக்கு இது உன்னுடைய வாடகை வீடு மாதிரி. நீ எவ்வளவு நீ புண்ணியம் பண்றியோ, புண்ணிய ஆத்மாக்கள்லாம் நம்ம சொல்றோம் இல்லையா, நம்ம முன்னோர்களை எல்லாம் புண்ணிய ஆத்மாக்கள்னு சொல்றோம். நிறைய நல்ல விஷயங்களை கத்துக் கொடுத்துட்டு போனவங்க இருக்காங்க, நிறைய நற்செயல்களை பண்ணி கொடுத்துட்டு போனவங்க இருக்காங்க, அடுத்தவர்களுக்கு தீங்கு நினைக்காம போனவங்க எல்லாம் நிறைய தன்னால் இயன்றதை நல்லதை செய்துட்டு போயிருக்கிறவங்க இருக்காங்க, தன்னால முயன்ற அன்னதானத்தை கொடுத்துட்டு போயிருக்கிறாங்க. சில பேர்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, எவ்வளவு பாவம் செய்யணுமோ, எவ்வளவு கொலை செய்யணுமோ, எவ்வளவு பவிழ் பாழம்லாம் செய்யணுமோ எல்லாத்தையும் செஞ்சுட்டு காலமான கடைசியில அன்னதானம் கொடுக்குறேன், நான் என் சுயசரிதையை எழுதுறேன், நீ எல்லா பாவத்தையும் நீ பண்ணிட்ட, அதுக்கப்புறம் நீ அன்னதானம் கொடுக்குற, அதுக்கப்புறம் நீ கோயிலா போற, கோயிலா போய் சாமி கும்பிடுற, எல்லாமே நீ பண்ற. ஆனா ஒரு ஆட்டம் நீ ஆடின தானே, ஒரு ஆட்டம் நீ ஆடின, கொலை பண்ண, ஒருத்தனை அழிக்கணும்னு நீ எவ்வளவு இது பண்ணிருப்ப, எவ்வளவு கோவப்பட்டிருப்ப, எவ்வளவு விஷயங்கள் நீ பண்ணிருப்ப. அதெல்லாம் உன்னை சும்மா விடுமா? நல்லோரு மனதை நடுங்க செய்தல் பாவம்,
ஒருத்தன் நல்லவனா இருக்கான், இறைவனை வழிபாடு பண்றான், அவன் அவன் உண்டு தான் வேலை உண்டுன்னு போறவனை கூப்பிட்டு அவனை மிரட்டி ஒருத்தனை ஏமாத்தி அவனுடைய அவனை ஒண்ணு இல்லாம பண்ணும்போது அந்த தெய்வம் அவனை பார்த்துட்டு தானே இருக்கும் ஒண்ணு. அப்ப அந்த கர்ம வினையெல்லாம் யார போய் சேரும்? அந்த கர்ம வினையெல்லாம் ஒண்ணு நீ உனக்கு குழந்தைகள் இருந்துன்னு சொன்னா உன் குழந்தைகளை சில பேர் சொல்றாங்க இல்லையா, என் அம்மா அப்பா பண்ணின புண்ணியம் இன்னைக்கு நான் நன்னா இருக்கேன் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா. என் அம்மா அப்பா பண்ணின புண்ணியம் இன்னைக்கு நான் நன்னா இருக்கேன், என் தாத்தா பாட்டி செஞ்ச நல்ல புண்ணியம் இன்னைக்கு நான் நன்னா இருக்கேன்னு சொல்றாங்க இல்லையா. இதுக்கெல்லாம் என்ன அர்த்தம்? இந்த கர்ம வினை அதாவது வினை பயன்கிறத நீங்க அனுபவிச்சு தாங்க ஆகணும். கர்ம வினைக்கெல்லாம் பரிகாரம்லாம் கிடையாது. நான் சொல்றேன், கர்ம வினைக்கெல்லாம் பரிகாரம்ங்கிறதெல்லாம் கிடையாது. என்னன்னு, இந்த கர்ம வினை குறையறதுக்கு இறைவன் மேல் நீங்கள் அன்பு செலுத்த வேண்டும். இறைவன் மேல நீங்க அன்பு செலுத்தணும். மனுஷால் மேல நீங்க அன்பு செலுத்துறதுங்கிறத வச்சிருங்க, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். நான் அன்பா இருக்கேன், காதலா இருக்குங்கிறதெல்லாம் அதெல்லாம் ஒரு பக்கம். உங்க காதெல்லாம் தூக்கி குப்பை தொட்டியில போடுங்க, அதெல்லாம் இருக்கட்டும். அதெல்லாம் தூக்கி அண்ணாண்ட போடுங்க, உங்க காதல் குப்பை தொட்டி எல்லாம் போடுங்க, அதெல்லாம் தேவையில்லை. இறைவன் மேல நீங்க எந்த அளவுக்கு அன்பா இருக்கீங்க, இறைவன் கிட்ட எந்த அளவுக்கு நீங்க கெட்டா போறீங்க, இறைவன் உங்ககிட்ட எந்த அளவுல இறைவன் உங்ககிட்ட அன்பா இருக்காரு, இறைவன் உங்ககிட்ட எவ்வளவு அன்பா இருக்காரு அதை பாருங்க. இறைவன் உங்ககிட்ட அன்பா இருந்தா உங்களை யாராவது அசைச்சுக்க முடியுமா? இறைவன் உங்ககிட்ட உங்களை விட்டு போகாம இருந்தா எவனா உங்ககிட்ட வாழாட்ட முடியுமா? இறைவன் உங்க பக்க பலமா இருந்ததுன்னா உங்ககிட்ட யாராவது வாழாட்ட முடியுமா? முடியவே முடியாது. நம்ம அதுல எல்லாம் எங்கனாவது மனசை செலுத்துறோமா? எப்படா புரட்டாசி மாசம் முடியும், எப்படா ஐப்பசி மாசம் முடியும், எப்படா கார்த்திகை மாசம் முடியும், எப்படா நம்ம எந்த நான்வெஜ் ஹோட்டல் தேடி போனா நம்ம சாப்பிட்டு நல்லா திருப்தி அமோகமா இருக்கலாம், எந்த இடத்துல நல்லா சாப்பிடலாம், எந்த இடத்துல நிறைய குடிக்கலாம், எந்த இடத்துல கும்மாளம் போடலாம், இதெல்லாம் தான் உங்களுக்கு வாழ்க்கையா இருக்கே தவிர நல்ல விஷயத்துக்கு உங்களுக்கு வாழ்க்கை போறதா? கொஞ்சம் காசு கிடைச்சா ஆடுறீங்களே, காசு இருந்தா ஸ்டார் ஹோட்டல், காசு இல்லைன்னு ரோட்டு கடையில நின்று சாப்பிடுறீங்க தானே. அதாவது ஒரு விஷயம் நம்ம இருக்கும்போது ஆடிடக்கூடாது, இருக்கும்போது உட்கார்ந்து எந்திருக்கணும், பொறுமையா உட்கார்ந்து எந்திருக்கணும் அப்படிங்கிறத வச்சுக்கணும். அதாவது சிறுக கட்டி பெருக வாடணும்னு சொல்லுவாங்க. சிறுக கட்டி பெருமையா நீ கட்டும் போதே நீ பெருசா கட்டணும்னு வச்சுக்கோங்க, பெரிய திருஷ்டி ஆயிடும், அதுக்கப்புறம் உன்னால கட்ட முடியாது. சிறுக கட்டி பெருக வாடு, கொஞ்சம் கொஞ்சமா ஆரம்பிச்சு கொஞ்சம் கொஞ்சமா பண்ணு, அப்ப நீ நல்லா வருவ. அதை விட்டுட்டு உன்னுடைய கர்மா பலன், நீ 4 காசு இருக்குன்றதுக்கோசரம் இப்ப நீ ஆடிடலாம், பின்னாடி அந்த நீ ஒருத்தர்கிட்ட கையேந்து கூடிய ஒரு நிலைமை வரும்பொழுது, அதாவது காசோட அருமை உங்களுக்கு என்னைக்கு தெரியும்? ஒருத்தங்கிட்ட போய் நீ கடன் கேட்கறல அன்னைக்குதான் உனக்கு அதோட அருமையே தெரியும். சார் ஒரு 20,000 ரூபாய் இருந்தா கொடுங்க சார், ஒரு உதவி செய்யுங்க சார் அப்படின்னு நீ போய் கேட்கற பத்தியா, அப்பதான் உனக்கு அந்த பணத்தோட வழி தெரியும். நம்ம சேர்த்து வச்சிருந்தா நம்ம நன்னா இருந்திருப்போமே, ஒரு 10 வருஷத்தை நம்ம வாழ்க்கையில வீணாக்கிட்டோமே, ஒரு 10 வருஷம் நம்ம வாழ்க்கையில வீணா போயிட்டோமே, இந்த 10 வருஷத்துல நம்ம சம்பாதிச்ச ஊதாரித்தனமா சுத்தாம இருந்திருந்தா இன்னைக்கு நமக்கு அந்த காசு நமக்கு கிடைச்சிருக்குமே. அந்த நேரத்துல நம்ம சிகரெட்டு, தண்ணி, ஊர் சுத்துறது இப்படி எல்லாம் நம்ம வாழ்க்கையை நம்ம கொண்டு போயிட்டோம். அந்த நேரத்துல நமக்கு உணர்த்துறதுக்கு ஆள் இல்லையே, அந்த நேரத்துக்குலாம் நமக்கு ஒரு நல்ல நண்பர்கள் இல்லையே நமக்கு சொல்லி கொடுக்கறதுக்கு அப்படின்லாம் இன்னைக்கு ஃபீல் பண்றவங்க எத்தனையோ பேர் இருக்காங்க. இன்னைக்கு ஃபீல் பண்றவங்க இதுக்கெல்லாம் கர்ம வினை, இதுக்கு எல்லாத்துக்கும் கர்ம வினை தான் காரணம். நீ அப்படி போறன்னா அது நீ போல, உன் கர்ம வினை உன்னை அப்படி போக வைக்குது. நீ ஒருத்தனுக்கு கெடுதல் செய்யணும், ஒருத்தனுக்கு இப்பெல்லாம் ஒரு உன்னுடைய கர்மா பலன் அதெல்லாம் இந்த கலியுகத்துல இதுதான் கடைசி யுகம், கலியுகம் சொல்லுவாங்க. இதுல எல்லா கெடுதலும் தான் வரும். எல்லா ஆளை கொலை பண்றதுக்கு கூட அஞ்ச மாட்டான், கூறு போட்டு போயிட்டே இருக்கான். எத்தனை சிசிடிவி கேமரால பாக்குறோம், எவ்வளவு நல்லது கெட்டதெல்லாம் பாக்குறோம், கூறு போட்டு போயிட்டே இருக்கான். அவனுங்களுக்கெல்லாம் எப்படிதான் அந்த மனசு வருதோ தெரியாது. ஆனா இவ்வளவு மகா கொடூர பாவ செயல் இல்லையா? அதுக்கப்புறம் நீ மனம் தெரிஞ்சு நீ ஜெயில போய் உட்காந்துருந்தா அது என்ன இதெல்லாம் சொல்லுங்க பார்க்கலாம். உன்னுடைய கர்மா, உன்னுடைய கர்ம வினை எல்லாமே இருக்கு. இதெல்லாம் தீரணும். இந்த கர்ம வினையை நீங்க தீரணும். கர்ம வினை தீர்றதுக்கு ஒரே ஒரு விஷயம்தான், இனிமே அந்த கர்ம வினையை சேர்க்காம இருக்கிறதுக்கு என்ன விஷயமோ அதை நீங்க பண்ணணும். முதல்ல அதை பண்ணுங்க. கர்ம வினையை சேர்க்காம இருக்கிறதுக்கு இன்னையில இருந்தாவது அதை சேர்க்காம இருக்கிறதுக்கு ஒரு நல்ல மனிதரா இனிமேலாவது நீங்க வாங்க. இந்த காணொலி பார்க்கக்கூடிய ஒரு மனிதராக இருக்கீங்க அப்படின்னு சொன்னா, இதனால் வரைக்கும் நீங்க இப்படி இருந்தீங்கன்னா இன்னையில இருந்தாவது அதை மாத்திக்கோங்க. இனிமேல் என்னுடைய இனிமேல் நான் கர்ம வினையை சேமிக்க மாட்டேன்றத ஒரு முடிவு எடுத்துக்கோங்க. இந்த 2025 இந்த ஜனவரி மாசம் தான் இது. இந்த மாசம் எல்லாமே ஜனவரி மாசம் தான், நம்ம இன்னும் 2ஆம் மாசத்துக்கு இன்னும் போல. அதனால இனிமேல் நான் என்னோட கர்ம வினையை நான் சேமித்துக்க மாட்டேன், எல்லாரும் நன்னா இருக்கும்னு நினைப்பேன், 4 பேருக்கு நான் கொடுப்பேன், தேடி போய் நான் செய்வேன் அப்படின்னு ஒரு நல்ல ஒரு விஷயத்தை எடுத்துக்கோங்க முதல் விஷயமா. அதற்கு அடுத்தது இறைவன் மேல நிறைய அன்பு செலுத்துங்க. மனுஷால் மேல நீங்க அன்பு செலுத்துறது பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, அன்பை வச்சு நான் என்ன பண்றது, உன் அன்பை கொண்டு அடமான கடத்துல வச்சு, சார் எனக்கு அன்பு வச்சுன்னு ஒரு 10,000 ரூபாய் பணம் கொடுக்கணும், கொடுப்பாங்களா? உங்களுக்கு காசு இருக்கா, நகை இருக்கா, வெள்ளி இருக்கா, கொடு, பணம் தரேன்னு சொல்லுவான். அன்பு வச்சுன்னு உங்களுக்கு பணம் கொடுக்குறானா?
இறைவன் மேல அன்பு செலுத்துங்க. அந்த இறைவன் மேல உங்களுடைய பூரணமான நீங்க மத்த விஷயத்துக்கெல்லாம் எவ்வளவு அன்பு செலுத்துறீங்க? வா டார்லிங், போ டார்லிங், இதை செய்யுங்க டார்லிங், இப்படி சாப்பிடுங்க டார்லிங், இது நல்லா இருக்காது டார்லிங், இதை சாப்பிட்டா நல்லா இருக்கும் டார்லிங். எத்தனை பேருக்கு அப்படியே ஊட்டி விடுறீங்க? காசெல்லாம் இது இருக்கிறதுல எது ஹையஸ்டோ பார்த்து உங்களுக்கு வரக்கூடிய இதுக்கு நீங்க லவ் பண்ற பொண்ணுக்கெல்லாம் இது பண்றீங்க. ஏன் அது தெய்வத்துக்கிட்ட போகும்போது மட்டும் உங்களுக்கு வந்து பால விஷயமா இவ்வளவு பண்ணணுமா, இது இவ்வளவு போடணுமா, அங்க கணக்கு பாக்குறீங்களே. மற்ற விஷயத்துக்கு கணக்கு பார்க்காம இறைவன் கிட்ட நீங்க கணக்கு பாக்குறீங்களா? பார்க்கலாமா? நினைச்சு பாருங்க. அந்த இடத்துல இறைவன் கிட்ட அன்பு செய்யுங்க. இறைவன் கிட்ட அன்பா இருங்க. இறைவன் கிட்ட நீங்க எவ்வளவு அன்பா இருக்கீங்களோ, இறைவன் கிட்ட உங்களால என்ன முடியுமோ அதெல்லாம் உங்களுடைய உழைப்புக்கேற்ற உங்களோட ஊதியத்துல இறைவன் கிட்ட நீங்க அன்பாக இருந்தால், இறைவன் உங்ககிட்ட அன்பு செலுத்த ஆரம்பிச்சுட்டாலே உங்க கர்ம வினை குறையறதுன்னு அர்த்தம். குறைஞ்சிடுதுன்னே அர்த்தம். உண்மையிலேயே இறைவனுடைய நீங்க எந்த குலதெய்வமாக இருந்தாலும் சரி, நீங்க வணங்கக்கூடிய இஷ்ட தேவதை, குலதேவதை, நட்சத்திர தேவதை, எந்த தெய்வமாக இருந்தாலும் உங்ககிட்ட அந்த தெய்வம் அன்பு செலுத்த ஆரம்பிச்சிடுதுன்னு சொன்னா உங்க லெவலே வேற. நீங்க வந்து ஒரு பிறருக்கு முன் உதாரணமா போயிருவீங்க. தயவு செய்து இந்த கர்ம வினை அப்படிங்கிற ஒரு விஷயத்த நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. தீதும் நன்றும் பிறர் தர வாரா. நல்லதை விதைங்க, நல்லது நடக்கும். சரிங்களா? இந்த கர்ம வினை அப்படிங்கிறது அவ்வளவு ஒரு நம்ம சேர்க்கக்கூடாது. இந்த ஜென்மாவுடைய இந்த கர்ம வினை போயிடும். அடுத்த ஜென்மால இது தொடரக்கூடாது. கூட்டு தொகையா போகக்கூடாது. இதோட அது முடியணும். அதற்கு நீங்க முடிச்சுக்கணும். சரிங்களா? நன்றி.